இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி ஒரு ஹார்ட் பேட்டர்ன்ல உங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் கூட போட்டோம்லவா, அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பாத்தீங்கன்னா இங்க டாட்ஸ் கைப்பிடி தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 2 கலர் இருக்கனால 2 கலர்ல இருந்து ஒரு கலர் எடுத்து டாட்ஸ் கைப்பிடி தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை எங்க அட்டாச் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து பார்த்தா 1 2 3 4 4வது லைனுக்கு கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். அப்புறம் உங்களுக்கு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் மாறுதலவா, இதுதான் உங்களுக்கு சைட்ல. ஸோ சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மேல இருந்து 4வது பின்னலுக்கு கீழே, சைட்ல இருந்து 6வது பின்னல்ல, இது மாதிரிதான் நம்ம அட்டாச் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு சைடு நம்ம எப்படி கைப்பிடி போடலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒயர் பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கலர்ல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரீன்ல 1 பிரவுன்ல 1 எடுத்துக்கிறேன். ஒன்னொன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 அடி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வெளியில நீங்க வைக்கிற ஒயர். ஸோ 2 கலர்ல இருந்து ஒன்னொன்னு 6 அடியில நீங்க எடுத்துக்கிறீங்க. உள் ஒயர் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து மொத்தமா 12 ஒயர் வைக்க போறோம். நான் பாத்தீங்கன்னா ஒரே நீளமா 3 ஒயர் எடுத்துக்கிறேன். 3 ஒயர் பாத்தீங்கன்னா அதை மடிச்சு யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து 6 ஒயர் வந்துடும். மீதி 6 ஒயருக்கு என்ன பண்ண போறேன்னா, எங்கிட்ட இந்த மாதிரி பிட் ஒயர்ஸ் இருக்கு. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. பிட் ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப உள் ஒயர் இல்லை, இந்த பிட் ஒயர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து வெளியே தெரியாத அளவுக்கு இருக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ நீங்க பிங்க் எல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வைக்கும்போது கைப்பிடியில எங்கேயாச்சும் கொஞ்சம் பிசுறு இருந்ததுன்னா வெளியே தெரியும்னு வச்சுக்கோங்க. வெளியே தெரியாத அளவுக்கு இருக்க கலர் மாதிரி எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இப்ப நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல 3 ஒயர் மட்டும்தான் ஒரே நீளமா எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்ணலாம்னா 6 ஒயர் நீங்க ஒரே நீளமா எடுத்துக்கலாம். இந்த ஒரே நீளமா எடுக்கிறீங்கன்னா இந்த ஒயரோட நீளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 அடி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த கூடைக்கு நான் போட்டிருக்க கைப்பிடியோட அளவுக்கு உள் ஒயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மடிச்சு யூஸ் பண்றதுனால நம்ம வந்து 12 ஒயருக்கு 6 ஒயர் எடுத்தாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இப்ப நான் பாத்தீங்கன்னா 3 ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடியில ஒவ்வொரு ஒயரும் 3 அடியில எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நீ இந்த சைடும் ஆரம்பிக்கலாம், இங்கேயும் ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. நான் இந்த சைடு இருந்தே ஆரம்பிக்கிறேன். 4வது பின்னல் கீழே 1 2 3 4 5 6 6வது பின்னல் சைட்ல இருந்து 6வது பின்னல், 4வது பின்னல் கீழே அட்டாச் பண்ண வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த உள் ஒயரை வந்து நீங்க இந்த மாதிரி எத்தனை ஒயர் நீங்க எடுத்திருக்கீங்களோ அத்தனை ஒயர், நான் வந்து 3 எடுத்திருக்கேன். நீங்க வந்து 6 ஒயரும் எடுத்தீங்கன்னா 6ஐயும் இந்த மாதிரி எடுத்து உள்ள விட்டு அந்த பின்னல் சுத்தி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நீங்க 6 ஒயர் எடுத்திருக்கீங்கன்னா 6ஐயும் ஒரு சீரா இப்படி இந்த பின்னல் சுத்தி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டு 2 சைடும் உங்களுக்கு சரிசமமா இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். பாத்தீங்கன்னா இப்படி இழுத்து 2 சைடும் உங்களுக்கு ஒயர் சரிசமமா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஹைட்டு பாத்தீங்கன்னா எனக்கு 2 சைடும் இப்ப சரிசமமா இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இப்ப உள் ஒயர் வச்சுட்டோம். இப்ப கைப்பிடி பின்றதுக்கு ஒயர் இருக்கலவா, 2 ஒயர் எடுத்தமளவா 6 அடியில, அதை எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதே மாதிரியே இந்த பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரீங்க. உள் ஒயருக்கு அப்புறம் நம்ம வந்து வெளியில இருக்க ஒயர் பின்ற ஒயர் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரியே அந்த பின்னல் சுத்தி இப்படி எடுத்துட்டு வரீங்க. எடுத்துட்டு வந்து இதையும் பாத்தீங்கன்னா இப்ப 2 சைடும் ஒரே நீளம் இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். இப்ப உள் ஒயர் மாதிரியே வெளி ஒயரும் பாத்தீங்கன்னா 2 சைடும் ஒரே நீளம் இருக்கான்னு நீங்க பாத்துக்கணும். ரெண்டு சைடும் சரிசமமா இருக்க மாதிரி நான் அளந்து வச்சுக்கிறேன். எனக்கு இப்ப வெளியில நான் வச்ச ஒயர் பாத்தீங்கன்னா 2 சைடும் எனக்கு சரிசமமா இருக்கு. இப்போ வந்து எல்லா ஒயருமே உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சில நேரம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் வந்து இப்ப வெளியில இருக்க ஒயர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உள் ஒயர் பாருங்க உங்களுக்கு வந்து மாறி இருக்கு. ஸோ எல்லா ஒயரையும் பாத்தீங்கன்னா 2 சைடும் சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கணும். உங்களுக்கு நான் சரி பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி பின்றதுங்கிறத காட்டுறேன். பாத்தீங்கன்னா நான் உள் ஒயரையும் இந்த மாதிரி சரிசமமா 2 சைடும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி, அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த வெளியில பின்னக்கூடிய ஒயரையும் நான் வந்து 2 சைடும் சரிசமமா இருக்காப்புல வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலேன். இப்படி நீங்க வந்து சரியா வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம பின்ன ஆரம்பிக்க போறோம்.
இப்போ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்கை இப்படி தான் பின்ன போகிறோம். அப்புறம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ஒயருமே உங்களுக்கு வந்து உள் பக்கமாக தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும்னு வச்சுக்கலேன். வெளிப்பக்கமாக இருக்கிறது உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும். அது ஒன்று பார்த்துக்கணும் நீங்கள். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த உள் ஒயர் அப்படியே விட்டுருங்க நீங்கள். இப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா மடித்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஒயர் வந்திருக்கு பாருங்க. இப்போ 3 தான் வச்சோம், ஆனால் 6 ஒயர் வந்திருக்கு. மீதி பார்த்தீங்கன்னா உள் ஒயர் 6 12 மொத்தமாக வைக்கணும். இப்போ 6 தான் வந்திருக்கு. மீதி 6க்கு நான் பிட் ஒயர் வைக்க போறேன்னு வச்சுக்கலேன். ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பிட் ஒயர் அட்டாச் பண்ணும். ஸோ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். உள் ஒயர் விட்டுருங்க, அதை ஒன்றும் நீங்கள் பண்ண தேவையில்லை. வெளியில் இருக்க ஒயர் எடுத்துக்கங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கலவா, அதை வந்து நீங்கள் ஒரு சைடாக கொண்டாடணும். நீங்கள் இந்த மாதிரி இப்போ இப்படி எடுத்துட்டு போகிறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு டாட்ஸ் கைப்பிடிங்கனால உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து ஒரு சைடு தான் இருக்கணும் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஒரு சைடாக வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த க்ரீனை வந்து இப்படி மேலே இப்படி எடுத்துகிட்டு போய் இன்னொரு சைடு வச்சுக்கிறீங்க. இப்போ நம்மளுக்கு கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக வந்துடுச்சு. இப்போ க்ரீன் ஒரு சைடு, ப்ரௌன் ஒரு சைடு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே கீழேங்கிற மாதிரி 2 இருக்குது. இப்போ இடது பக்கத்துலேருந்து ஆரம்பிங்க. இந்த கீழே இருக்க ஒயர் இருக்கல்லவா, அதை வந்து இப்படி கீழ் பக்கமாக நீங்கள் கொண்டு போகணும். இப்படி இந்த மாதிரி கீழ் பக்கமாக நீங்கள் கொண்டு போகிறீங்க. உள் ஒயருக்கு கீழே கொண்டு போகிறீங்க, அடியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு வந்து இந்த வலது பக்கம் இருக்க ஒயர் 2 ஒயர் இருக்கல்லவா, 2க்கும் நடுவில் எடுத்து இப்படி விடணும். விடும்போது பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் வராப்பில் இப்படி விடணும். இப்போ கீழே இருந்த ஒயர் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம எடுத்துகிட்டு வரும்போது இங்கே இந்த சைடு போயிருச்சுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஒயர் வந்து மேலே போயிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு சைடு ஒன்று போட்டோம்னா அடுத்து இன்னொரு சைடு இருந்து எடுத்துகிட்டு வரணும். இதில் கீழே இருக்க ஒயர் இதுதான். ஸோ அதை வந்து இப்படியே நீங்கள் கீழாப்பில் கொண்டு வரீங்க. உள் ஒயர் கீழே கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ இந்த 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடணும் இந்த மாதிரி. இப்போ அடுத்து ப்ரௌன் கீழே இருக்க ஒயர் இப்படி பின்னாடி கொண்டு போகிறேன். இந்த சைடு இருக்க 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன் இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஃபஸ்ட்டு லூஸாக பின்னுங்க. எல்லா ஒயரும் உள் ஒயர் வச்சதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரௌன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ அடுத்து க்ரீன் பின்னாடி இருக்க க்ரீனை வந்து கீழே எடுத்துகிட்டு போகிறோம். எடுத்துகிட்டு போய் 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறோம் இந்த மாதிரி. நீங்கள் ஜடை பின்ட்ராப்பில் தான் இது வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி. இப்போ ஒரு 4-5 பின்னல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா உள் ஒயர் நீங்கள் வைக்கலான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடும் இப்படி இருக்காப்புல வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சாப்புலேயே இப்போ வந்து 2 இப்படி பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் 2 இப்படி ஒட்டி இருக்காப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 2 சைடும். இப்போ நம்ம மீதி 6 ஒயரை நம்ம பிட் ஒயர்ஸ் வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிட் ஒயர் எடுத்து அப்படியே இந்த உள் ஒயருக்குள்ளார செருக போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு உள்ளே போயிடும். உங்களுக்கு சொருகும் போது பார்த்தீங்கன்னா இந்த கடைசி வரைக்கும் சொருகி விடுங்க. இங்கே வெளியில் வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பின்னலுக்கு வெளியில் வரக்கூடாது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும்னு வச்சுக்கோங்க. 1 சொருகிட்டோம். இன்னும் 6 மொத்தமாக 6 இன்னும் நம்ம சொருகணும். 1 வச்சுட்டோம். 2 2 3 4 5 6 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணணும். வெளியே வரக்கூடாது உங்களுக்கு. இப்போ மொத்தமாக நம்ம 6 உள் ஒயர் வச்சுருக்கோம். முதலே நம்ம நீளமாக வச்ச ஒயர் பார்த்தீங்கன்னா 6 ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ எல்லாமே 12 ஒயர் மொத்தமாக உள் ஒயர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வெளியே இருக்க பின்னலை நீங்கள் டைட் பண்ணணும். நீங்கள் இப்போ இந்த பின்னல் நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ அப்படியே கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான்னு வச்சுக்கலேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம க்ரீன் எடுத்து விட்டுருக்கோம். இப்போ அடுத்து ப்ரௌன் எடுத்துகிட்டு வரணும்.
பின்னாடி இருக்க ஒயர் இப்படி கீழ் பக்கமாக கொண்டு போகிறீங்க. ரெண்டுக்கும் நடுவில் எடுத்து விடுறோம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுவாங்க. அதே மாதிரி இப்போ க்ரீன் கொண்டு போகிறேன், ரெண்டுக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். நீங்கள் அப்படியே இந்த ஜடை பின்றாப்பில் இப்படி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கைப்பிடி போட்டு பழகினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிட் ஒயர் வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரே நீளமாக 3 அடியில் நீங்கள் 6 ஒயர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். மடித்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 12 ஒயர் கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி இப்போ நம்ம பின்னிட்டு போக வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து ப்ரௌன் பின்னாடி இருக்க ப்ரௌன் எடுத்துகிட்டு வரேன். கீழாப்பில் எடுத்துகிட்டு வந்து 2 ஒயருக்கும் நடுவில் எடுத்து விடுறேன். எடுத்து விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்பில் எடுத்து விடுங்க. அடுத்து க்ரீன் இந்த மாதிரி என்ன வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இது கொஞ்சம் நீங்கள் பின்ன ஆரம்பிச்சாவே உங்களுக்கு இது கைவாக ஈஸியாக வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரியே நம்ம மாற்றி மாற்றி பின்னிட்டு வரணும் நம்ம. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள் ஒயர் நீங்கள் பிட் ஒயர் வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணால் ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு இங்கே பாருங்க இங்கெல்லாம் முடியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் திருப்பி அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தமாக அப்படியே சும்மா இப்படி சொருக வேண்டியதான். ஒவ்வொரு இப்போ உங்களுக்கு கைப்பிடி முழுக்கவே 12 ஒயர் தான் உள் ஒயராக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் அந்த ஒரே தடிமனாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்கு அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். மாற்றி மாற்றி பின்னிட்டு வாங்க. அப்புறம் இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கைப்பிடி அளவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரே நீளமாக எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி அளவுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் வந்து இதே மாதிரியே கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா டைட்டாக இப்படி வச்சு நீங்கள் பின்னிட்டே வாங்க. டைட்டாக பின்னுங்க, கிரிப்பாக பின்னுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து லூஸாக இருக்காப்புல இருக்கும் கைப்பிடி நம்மளுக்கு. அப்புறம் இதில் ஒன்று என்னன்னா உங்களுக்கு வந்து இந்த கைப்பிடி பின்ன ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரே சீராக உட்காந்து பின்னி முடிச்சுட்டு அப்புறம் எந்திரிங்க. இதை இப்போ விட்டோம்னா அது லூஸ் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரே சீராக உட்காந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த கைப்பிடி முடிச்சதுக்கப்புறம் தான் எந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதே மாதிரியே கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இன்னொரு சைடு அட்டாச் பண்ணி கைப்பிடி முடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரே சீராக நல்லா டைட்டாக பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு ஒயர்ஸ்லாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நாம் வந்து இன்னொரு கைப்பிடி போட்டிருந்தோம்னா அதோட நீங்கள் வச்சு பார்க்கணும்னு வச்சுங்களேன். அதோட ஹைட்டுக்கு உங்களுக்கு வந்துருச்சான்னு வச்சு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் எங்கே அட்டாச் பண்ணீங்களோ வச்சு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஹைட் சரிசமாக இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இதோட நம்ம நிறுத்திக்கலாம்னு வச்சுங்களேன். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள் ஒயர்ஸ் இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி விடணும். ஸோ வெளி ஒயர் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சிட்டு ஒன்னொன்னா வெட்டி விடுங்க. ஒன்னொன்னா வெட்டி விடணும்னு வச்சுங்களேன். இப்போ எவ்வளோ கிட்ட முடியுமோ வெட்டி விடுங்க. இந்த வெளியே இருக்க ஒயரை வெட்டி விட்டுறாதீங்க, பார்த்து வெட்டி விடுங்க. ஒவ்வொன்றா எவ்வளோ கிட்ட முடியுமோ அந்த அளவு கிட்ட வெட்டி விடுங்க. இந்த மாதிரி வெட்டி விட்டு இந்த வெளியில இந்த ஒயர் அப்படி எடுத்துக்கங்க, எடுத்து நல்லா பிடிச்சிக்கங்க. இப்போ எங்க அட்டாச் பண்ணுமோ நீங்க வந்து 2 சைடு இப்போ விடணும். பாத்தீங்கன்னா இங்கிருந்து 4வது பின்னல் கீழே 1 2 3 4 5 6வது பின்னல்ல பாத்தீங்கன்னா அந்த பின்னல் சுத்தி நீங்க வந்து இந்த மாதிரி 2 சைடு இருக்க ஒயரை நீங்க விடணும்னு வச்சுங்க. இப்படி பின்னல் சுத்தி 2 சைடும் நீங்க விடணும். விட்டுட்டு இது உள் பக்கமா நல்லா டைட்டா இழுத்துக்குங்க. இழுத்துட்டு தான் வெளியில இருக்க கை விடணும்னு வச்சுங்க. நல்லா டைட்டா இழுத்துட்டு இப்ப வெளியில இருக்க கை விட்டுறலாம். இப்ப என்ன பண்ணணும்னா 2 சைடு இருந்தும் ஒவ்வொரு ஒயர் எடுத்து 2 சைடு இருந்தும் ஒவ்வொரு ஒயர் எடுத்து பாத்தீங்கன்னா 2 ஒயர் தான் இருக்கும். ஸோ 2 சைடு இருந்து ஒரு ஒயர் எடுத்து நல்லா டைட்டா முடிச்சுக்குங்க, முடிச்சு போட்டுங்க. இப்படி முடிச்சு போட்டு இதை வந்து நீங்க சொருகி விட்டுன்னு வச்சுங்க உள்ள. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும் ஒயர்ஸ். ஸோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு சொருகி விடுங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிறக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கலேன்.
ஸோ எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒயரை வந்து உள்ளே சொருகி விட்டணும். இதே மாதிரியே இன்னும் 2 ஒயர் இருக்கலவா அதையும் முடிச்சு போட்டு ஒயர் சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன் உள்ள. நான் வந்து ஒயர் எல்லாத்தையும் சொருகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி அடுத்தது என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒயர் குட்டியாக தான் இருக்கும். ஸோ இருக்கிற நீளத்துக்கு இருக்கும் அத்தனை இந்த நீளம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். நான் எல்லாம் சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளே வச்சு எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுட்டோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். என்ன பண்ணால் நீங்கள் இந்த மாதிரி கிட்ட வச்சு கட்டி விடணும்னு வச்சுங்களேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பிட் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணால் இதை நேர் கோட்டில் இப்படி நீங்கள் வச்சு இந்த தளவு பின்னல் இருக்கலவா அந்த கேப்பில் இந்த ஒயர் உள்ள விட்டு இந்த ஒரு பின்னல் தாண்டி இப்படி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு எதிரெதிராக விடணும்னு வச்சுக்கணும். இப்போ நீங்கள் எதிரெதிராக விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு தடவை கட்டி வராப்புல வருது பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 இல்லை 3 தடவை நீங்கள் இந்த மாதிரி விடலாம்னு வச்சுக்கோங்க. எதிரெதிராக விடும்போது உங்களுக்கு கட்டின மாதிரி ஆயிடுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 தடவை விட போகிறேன். ஸோ 2 திருப்பி ஏதாச்சும் ஒரு ஒயர் நீளமாக இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி அதே ஓட்டையிலே விட்டு விட்டு எடுக்க போகிறோம். 3 தடவை விட்டுட்டோம் நம்ம. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 தடவை கட்டி வந்தாப்புல வந்துடுச்சு பாருங்க. இப்போ நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு உள்பக்கமாக இழுத்துட்டு இந்த ஒயரை நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். எப்படி நீங்கள் சொருகி விட்டீங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடும் இந்த கைப்பிடியில் இன்னொரு சைடு இருக்கலவா அங்கேயும் நீங்கள் கட்டி விடணும். நீங்கள் பிட் ஒயர் இருந்தால் எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ரன்னிங் ஒயர்லேருந்து கட் பண்ணிக்கலாம். இந்த எடுக்கிற ஒயர் பார்த்தீங்கன்னா இந்த கூடையோட கலர் மாதிரி எடுத்துங்க. ஏதோ ஒரு கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நான் வந்து 2 சைடும் கட்டி விட்டுட்டு உள்ளே சொருகிட்டு எப்படி கைப்பிடி வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கைப்பிடி இப்படி அட்டாச் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி உள்ளே சொருகி விட்டோன்னு வச்சுக்கலாம் ஒயர்ஸ் எல்லாத்தையும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கைப்பிடி வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்போ சரிசமமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஹைட் நீங்கள் பார்க்கும்போது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும் கைப்பிடி. டாட்ஸ் கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினர்ஸ்க்கே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கைப்பிடி போடுறதுக்கு. இது ரொம்ப ஈஸியான கைப்பிடி. இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் கைப்பிடி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வேற வீடியோவும் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. சேனலில் இருக்குது நிறையா. பார்த்தீங்கன்னா உருட்டு கைப்பிடி மாதிரி இல்லைன்னா முறுக்கு கைப்பிடி மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு எந்த கைப்பிடி வேணுமோ அந்தந்த வீடியோ பார்த்து நீங்கள் கற்றுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடைக்கு இதுதான் போடணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் போடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடை பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுனா நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நிறைய ஒரு சீரீஸ் மாதிரி. ஸோ அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.